இந்த புதிய ஆண்டில் உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த புதிய வருடம் உங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய பலன்களை கொண்டு வருகிற வருடமா இருக்கிறது. இதுல எல்லாரும் உற்சாகம் ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிற பலன்கள் அளவிட முடியாதவை, அளவில்லாதவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்காக கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். அதை நீங்க எல்லாரும் வாசிக்க போறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. 1 சாமுவேலின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்தை நாம் வசிப்போம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் இதுதான். ஒரு முறை தன்னுடைய போர் வீரர்கள் தன்னோடு இருந்த எல்லா ஜனங்களுடைய மனைவி, பிள்ளைகள், ஆடு மாடுகள், சகல காரியங்களோடும் ஒரு இடத்துல பாளையம் இறங்கி இருக்காங்க. பாளையம் இறங்கி இவர்கள் ஏதோ ஒரு இடத்துக்கு யுத்தத்துக்கு போயிட்டு திரும்பி வர்றதுக்கு முன்னால ஒட்டுமொத்த அங்கே கொள்ளையடிக்கப்பட்டது. அதை தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம். அங்க அந்த அதிகாரத்துல முன்ன பின்னெல்லாம் அதை படிக்கும் போது அதை வார்த்தையினால நான் சொல்றேன். தாவீது எல்லாவற்றையும் இழந்து போனான். அவனுக்கு அளக்கூட பலன் இல்லாத ஒரு நிலைக்கு அவன் வந்துட்டான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில அங்க இருக்கிற ஜனங்களும் அவனுக்கு விரோதமாக முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலையில தாவீது ஜெபம் பண்றான். ஆண்டவரே, கொள்ளையடிச்சு போயிட்டாங்க, அவங்கள நாம் பின்தொடரலாமா? அந்த தண்டுங்கிறது என்னன்னா, அந்த எல்லாத்தையும் அள்ளி கொண்டு போன அந்த படை, அதான் தண்டு. அதை நான் பின்தொடர வேண்டுமா, தொடரட்டுமா, அதை நான் பிடித்துக் கொள்வேனான்னு கேட்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, பின்தொடர், நீ அதை பிடித்து முறியடித்து எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய் அப்படிங்கிறார். அல்லேலூயா. நமக்கு இந்த வருஷத்துல இந்த சபைக்காக கொடுத்த வாக்குத்தத்தம், நீ எல்லாவற்றையும் திருப்பி கொள்ளுவாய். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நேத்துதான் அந்த வார்த்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அல்லேலூயா. ஒரு சகோதரர், நான் தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன், ஆனா ஒரு சகோதரர் எனக்காக ஜெபம் பண்ணார். திருவண்ணாமலை ஊழியக்காரர் தான். எனக்காக அவர் ஜெபிக்கும் போது அவர் சொல்லி ஜெபிச்ச வார்த்தை டக்குனு ஆண்டவர் சொல்றாரு, இந்த வாக்குத்தத்தை பிடிச்சிக்கோ. அல்லேலூயா. ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபம் பண்ணோம். அப்ப அவர் எனக்காக ஜெபம் பண்ணும் போது டக்குன்னு அந்த வார்த்தைய அவர் யூஸ் பண்ண உடனே அந்த வார்த்தை எனக்கு தான் அப்படிங்கறது ஆண்டவர் என்ன பண்ணாரு, பேசினார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே அந்த